ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024ல ரிலீஸ் ஆன நோ வே அப்னு ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. ஒரு ஃபிளைட் பேசஞ்சர்ஸோட சேர்ந்து ரொம்ப உயரத்துல பறந்துட்டு இருக்குது. அப்ப பறவைகளாம் வந்து ஃபிளைட்ல மோத அதோட ஒரு பக்கம் இன்ஜினே தீப்பிடிச்சு எரிஞ்சிடுது. அப்படியே அந்த ஃபிளைட் கடலுக்கு நடுவுல வந்து விழுந்துடுது. அப்படி கடலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்குது. கடைசியா இந்த ஃபிளைட்ல மாட்டிக்கிட்ட பேசஞ்சர்ஸ் பொழைச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்தையும் ரொம்ப விறுவிறுப்பா சொல்ற கதை தான் இது. இப்ப வாங்க படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கடலை காட்டுறாங்க. அந்த கடலுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியும் அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரியும் காட்டுறாங்க. இந்த ட்ரீமோடய ஒருத்தர் டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திக்கிறாரு. இவரோட பேரு பிராண்டன். இவர் அப்படியே கிளம்பி கார் கீயை எடுத்து எங்கேயோ போறாரு. இப்ப ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அதுல பிளெயின் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான்ல, அவன் பேர் ஜேடு. பக்கத்துல இருக்கிறவன் பேர் கைல். இந்த ஜேடுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அவளுக்காக தான் இப்ப ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் கரெக்டா வரா. இவ தான் ஹீரோயின் ஏவா. வந்த உடனே ஜேட கட்டி பிடிக்கிறா. பட் இவ தனியா வரல, இவளுக்கு பின்னாடி பிராண்டனும் வராரு. இவளோட பாடி கார்டு தான் பிராண்டன் போல. சோ ஸ்டார்டிங்ல இவரோட கனவுல வந்தது ஹீரோயின் தான். இவ இந்த நாட்டு கவர்னரோட பொண்ணு. அதனால தான் இவளோட பாதுகாப்புக்கு அவங்க அப்பா பாடி கார்டை அனுப்பியிருக்காரு. இப்ப ஜேடு ஹீரோயின்ட்ட நம்ம தனியா தானே ட்ரிப் போறோம்னு சொன்னோம், ஏன் பாடி கார்டை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்டதுக்கு அவளும் எங்க அப்பா தான்ப்பா அனுப்பினாரு சாரி கேட்கவும் அவனும் கன்வின்ஸ் ஆயிடுறான். இப்ப இந்த கையல் பாடி கார்டு கிட்ட பேசிட்டு இருக்கான். எந்த சிச்சுவேஷனாலும் கூலா ஹேண்டில் பண்ணுவீங்க போலன்னு. ஆமா, அதனால தான் ஹீரோயினுக்கு பாடி கார்டா இருக்கின்ற மாதிரி சொல்றாரு. சரின்னு கையல் இங்க சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் பத்தி பாடி கார்ட்ட கேக்குறான். அவரும் சொல்றாரு இந்த நீல முடி வச்சிருக்கான்ல அவன் ஒரு சாதாரண மியூசிஷியன். அப்புறம் இந்த ரெண்டு மொட்டைங்க இருக்காங்களே அவங்க ஒரு ஹை ஃப்ளையிங் எக்ஸிகியூட்டிவ்ஸ். அப்புறம் நாயை கூப்பிட்டுட்டு ஒரு பாட்டி வருதுல, அது ரொம்ப கோபமான பாட்டி. அதோட கோவத்தை எப்பவுமே ஹஸ்பண்ட மட்டும் தான் காட்டும். இப்படி சுத்தி இருக்கிறவங்கள பத்தி கரெக்டா பேசவும் கையல் பரவாயில்லையே இப்படி ஒரு திறமையா அவங்களுக்குள்ளன்ற மாதிரி பேசுறான். இப்ப இங்கே இன்னொரு ஃபேமிலிய காட்டுறாங்க. இந்த தாத்தா பாட்டியோட பேத்தி தான் இந்த சின்ன பொண்ணு. இவ பேரு ரோசா. இந்த பொண்ணு எப்பவுமே சின்ன டெடிபர் ஒண்ணு கையிலேயே வச்சிருப்பா. இப்ப இவங்க மூணு பேரும் அவங்களோட பேக்ஸை எடுத்துட்டு ரொம்பவும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வழியா செக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கீழே சின்ன டெடிபர் இருக்கிறத பாக்குறா. அது ரோசாவோட டெடிபர் தான் கீழே விழுந்திருக்கும். அந்த டெடிபரை காணோம் தான் இப்ப ரோசா பேக் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. எங்கேயாச்சும் கீழே போட்டிருப்போமோன்னு நினைச்சு அவ வந்த வழியிலே இருக்கான்னு பாக்குறதுக்கு ஓடுறா. அப்ப ஹீரோயின் காஃபியை கையில வச்சுட்டே வந்துட்டு இருப்பா. அப்ப ஓடி வந்த ரோசா ஹீரோயின் மேல இடிச்சிட காஃபி அவளோட ட்ரெஸ்ல பட்டுருது. உடனே ஹீரோயின் நீ பார்த்து வர மாட்டியான்னு கேக்குறா. அதுக்கு ரோசா சாரி நான் என் டெடிபரை தொலைச்சிட்டேன்னு சொல்றா. ஹீரோயினும் என் ட்ரெஸ் என்ன பண்ணிருக்க பாருன்னு கோபத்துல பேசுறா. ரோசாவும் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போய் அவங்க தாத்தாவை கட்டி பிடிச்சுக்கிறா. இத பார்த்த ஹீரோயினுக்கும் கஷ்டமாயிடுது. அவளுக்கு டெடிபர் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா. சோ அதை எடுத்துட்டு வந்து ரோசா கிட்ட கொடுத்துட்டு சாரி கேட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் இன்ட்ரோவும் ஆகிக்கிறாங்க. ரோசாவுக்கு டெடிபர் கிடைக்கவும் ரொம்பவும் ஹாப்பி ஆயிடுறா. இப்ப பாடிகார்டு பக்கத்துல போய் ஹீரோயின் உட்கார்றா. பாடிகார்டு சொல்றாரு அந்த ரோசாவை பார்க்கும் போது எனக்கு உன்னைய சின்ன வயசுல பாக்குற மாதிரியே இருக்கு. சரி நானும் உன் கூட இந்த ட்ரிப்புக்கு வரணும்னு நினைக்கிறியா? நீ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டில, தனியா போய்க்கலாமேன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இந்த நாளே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எங்க அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க இல்லையா, எனக்கு அதுதான் ஞாபகம் வருதுன்னு சொல்றா. பாடிகார்டும் நீ கண்டதை யோசிக்கிற, உன்னை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீ ஜாலியா ட்ரிப் போயிட்டு வா, உன்னைய டிஸ்டர்ப் பண்றேனோன்னு தோணுது, அதனால தான் நான் வரலன்னு சொன்னேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் நீங்க வந்தா எனக்கு ரொம்ப சேஃபா தான் இருக்கும், ப்ளீஸ் வாங்கன்னு சொல்றா. பாடிகார்டும் சரி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம், நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஃபிளைட்டுக்குள்ள ஒவ்வொரு ஆளா போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபிளைட் அட்டெண்டர் தான் எல்லாத்தையும் வெல்கம் பண்றான். அவன் பேரு டேனிலோ. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் பாடிகார்டுன்னு எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. அப்ப பாடிகார்டு ஹீரோயினை கூப்பிட்டு உன்னோட சீட் இங்க இருக்குமா, நீ ஏன் உள்ள போறன்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோயினும் ப்ளீஸ் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துக்கிறேன்னு சொல்லவும் அவரும் ஓகேன்னு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. உடனே ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போய் உட்காந்துக்கிறா. இப்ப அந்த டேனிலோ இருக்கான் இல்லையா, அவன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா கொடுக்கறான். சீட் பெல்ட் எப்படி போடணும், ஆக்சிஜன் மாஸ்க் எப்படி மாட்டணும், இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இத பாக்குற கை டேனிலோவை பங்கமா கலாய்க்கிறான். ஹீரோயினும் அப்படிலாம் கலாய்க்க கூடாதுன்னு சொல்லி கையில ஸ்டாப் பண்றா. அப்படியே ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. இப்ப டேனிலோ பேசஞ்சர்ஸ்க்கு தேவையானதை சர்வ் பண்றான். அப்ப கையல் பீர் கேக்குறான் அவன் கிட்ட. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் பிஸ்கட்டை கீழே கொட்டிடுறா. ஹீரோயின் சாரி கேக்குறா. டேனிலோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கிளீன் பண்றான். அப்ப கையல் டேனிலோவை அவனுக்கு தான் டெய்லியும் கிளீன் பண்ணி பழக்கம் ஆயிருக்குமே, அவனோட ஒர்க் தானே இதுன்னு சொல்லி கலாய்க்கிறான். இப்ப டேனிலோ கையல் பீர் கேட்டான்னு குடுக்க போறப்ப அவன் மேல
இடையில வேணும்னே பீரை கொட்டி விட்டுட்டு சாரி கேட்டுட்டு சிரிச்சுட்டே போயிடுறான். ஏன்னா கயல் ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்கான் இல்லையா, அதனாலதான் இப்படி பண்ணிருக்கான். இப்ப இந்த ரோசா குட்டி பொண்ணுக்கு பாட்டி அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்டை சர்ப்ரைஸா தராங்க. இவளும் அதை ஹாப்பியா வாங்கிக்கிற. அப்படியே அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் ஜேடு கிட்ட ஃபிளைட்ல நிறைய பிளேஸ் காலியா இருக்கு ஏன்னு கேக்குறா. பக்கத்துல இருக்கிற கயல் இது ஓல்டு ஃபிளைட் பாரு, பாக்குறதுக்கு தகரடப்பா மாதிரி இருக்கு, அதான் யாரும் ரிஸ்க் எடுக்கலன்னு சொல்றான். உடனே ஜேட் அவன் சும்மா சொல்றான், நீ பயப்படாத, நம்ம தான் சீக்கிரமான டைமிங்ல கிளம்பிட்டோம், இதுக்கப்புறம் இருக்கிற ஃபிளைட்ஸ் எல்லாம் புக் ஆயிடுச்சு, சோ டிக்கெட் புக் பண்ண முடியல, இதுலதான் புக் பண்ண முடியுதுன்னு உன்கிட்ட சொன்னேன்லன்றான். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபிளைட் சுமார் 20,000 ஃபீட்ல பறந்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஃபிளைட்டுக்குள்ள ஷேக் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஃபிளைட்டுக்கு வெளியில பறவைகள் கூட்டமா வந்து கரெக்டா இன்ஜின்ல மோதுதுங்க. இதனால ஃபிளைட் ரொம்ப ஷேக் ஆகுது. உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அப்ப டேனில வந்து அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, பறவைகள் தான் மோதிருக்கு, இது எப்பவும் நடக்கிறது தான் சரியாயிடும்னு சொல்றான். அவங்க எல்லாரும் இப்ப காம் ஆகுறாங்க. அப்படியே ஃபிளைட்டும் பறந்துட்டு இருக்க அந்த ரோசா வெளியில பாக்குறா. திடீர்னு இன்ஜின் ஷேக் ஆகுது, டக்குனு தீ பிடிச்சு எரியுது. இந்த ரோசாவும் பாட்டி தாத்தா கிட்ட காட்டுறா. அவங்க பயப்படாதம்மா, சீட் பெல்ட்டை டைட்டா போட்டிருக்கான்னு சொல்லி செக்லாம் பண்ணி பாத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் சீட் பெல்ட் கரெக்டா போடுங்க, பயப்படாதீங்கன்னு கேப்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. ஆனாலும் எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்கி செதறுது. இப்படி நொறுங்குறதுல ஒரு பீஸ் ஃபிளைட்டோட கண்ணாடியில பட்டு உடைஞ்சு காத்தெல்லாம் உள்ள வர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு பெரிய ஓட்டைய ஃபிளைட்ல விழுந்துட அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. சீட் பெல்ட் போடாதவங்க எல்லாம் வெளியில பறக்குறாங்க. பாடிகார்டும் பறக்குற ஒருத்தனை பிடிச்சு காப்பாத்த ட்ரை பண்றாரு. பட் காத்து அவனை இழுத்துட்டு வெளியில போயிடுது. அப்புறம் ஒருத்தன் சேரை பிடிச்சுக்கிறான் பறக்காம இருக்கிறதுக்கு. பட் அவனையும் சேரோட காத்து இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் ஒரு கேர்ள் ஃபிளைட் அட்டெண்டரோ பறக்க போற ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு பிடிக்கிறா. ரெண்டு பேரையும் சேர்த்து காத்து வெளியில இழுத்துட்டு போயிடுது. இது மாதிரி சீட் பெல்ட் போடாதவங்க எல்லாம் காத்து வெளியில இழுத்துட்டு போக மத்த எல்லாரும் பயப்படுறாங்க, உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபிளைட் கடலுக்கு நடுவுலயே வந்து விழுந்துடுது. இப்படி விழுந்ததுல உள்ள இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது. ஃபிளைட்டும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்குள்ள மூழ்கவும் ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளைட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோயின் ஜேடு, கயல், டேனிலா மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்காங்க. இவங்க ஃபிளைட்டுக்கு பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா ஃபிளைட்டுக்கு முன்னாடி பகுதியில 75% அளவுக்கு தண்ணியால மூழ்கிருச்சு. பட் இவங்க இருக்கிற சைடு ஏதோ ஏர்லாக் ஆனனால தண்ணி இப்போதைக்கு இவங்க சைடு வராம இருக்குது. அதனாலதான் இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராம இருக்குது. இப்ப திடீர்னு ரோசா பொண்ணு ஹீரோயினை நோக்கி வரா. பின்னாடியே பாடிகார்டு அந்த பாட்டியை இழுத்துட்டு வராரு. பாட்டி இப்ப சுயநினைவு இல்லாம மயக்கத்துல இருக்காங்க. அப்ப டேனிலோ சிபிஆர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து பாட்டி அம்மாவை காப்பாத்திடுறான். இப்ப பாடிகார்டு கிட்ட வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு கேக்குறாங்க. பட் பாடிகார்டு யாருமே உயிரோட இல்லன்னு சொல்லிடுறாரு. இதை கேக்குற மத்த எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. பாடிகார்டோட நெஞ்சில கூட ஏதோ அடிபட்டிருக்கு. அதோட தான் இப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபிளைட் தண்ணிக்குள்ள மூழ்குனனால இந்த இடத்துல மட்டும் ஏதோ ஏர்லாக் ஆயிருக்கு. பட் இதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். தண்ணி லெவல் ஏற ஏற இதுக்குள்ளேயும் தண்ணி வந்துரும். சோ தண்ணியோட லெவலை நம்ம எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப டேனிலோ சொல்றான், பறவைகள் வந்து ஃபிளைட்ல மோதினப்பவே கேப்டன் எமர்ஜென்சி டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாரு. அதுக்கு பாடிகார்டு ஆமா கொடுத்திருப்பாங்க, அவங்க கண்டிப்பா நம்மள காப்பாத்துறதுக்காக வருவாங்கன்னு சொல்றாரு. அண்ட் இங்க ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாவே இருக்கும். சோ ஆக்சிஜன் இல்லைனாலும் நம்ம சீக்கிரமாவே செத்து போயிடுவோம். ஆக்சிஜன் டேங்க் இருக்கான்னு சொல்லி டேனிலோட்ட கேக்குறான். அவனும் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறான். பட் அது எம்டியா இருக்குது. இப்ப இவங்க எல்லாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாடிகார்டு தான் நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்கற விதமா பேசுறாரு. இப்ப இந்த பாட்டி சொல்றாங்க, எனக்கு பின்னாடி சீட்ல இருந்தவங்க ஒரு ஆக்சிஜன் டேங்க் வச்சிருக்கிறத நான் பார்த்தேன்னு. அவருக்கு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம்னால அவர் வச்சிருந்தாரு, அதை எடுத்துட்டு வந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. உடனே பாடிகார்டு, நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக போறாரு. அப்ப இந்த பாட்டி, என் ஹஸ்பண்ட் போட்டிருந்த கேப்பை முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க, அவரோட ஞாபகார்த்தமா எனக்கு அது வேணும்னு சொல்றா. பாடிகார்டு, என்ன பேசுறீங்க நீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் டேங்க் எடுக்கிறதுக்கு தண்ணிக்குள்ள நீந்தி போயிடுறாரு. இவருக்கு மனசு கேட்காம தாத்தாவோட தொப்பியவும் எடுத்துட்டு ஆக்சிஜன் டேங்கையும் எடுத்துட்டு மறுபடியும் நீந்தி அவங்க இருக்கிற இடத்துக்கு வராரு. இங்கதான் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாடிகார்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது ஃபிளைட்ல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது இல்லையா, அது வழியா ஒரு பெரிய ஷார்க் வந்து பாடிகார்டை அட்டாக் பண்ணுது. இவங்க எல்லாரும் பாடிகார்டு வராங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க. அவரும் இவங்க நினைச்ச மாதிரியே வந்துடுறாரு. ஹீரோயினும் பாடிகார்டு கையை பிடிச்சு தூக்குறதுக்காக பக்கத்துல வரா. அப்ப பாடிகார்டு பின்னாடி போ. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே
புரியல திருன்னு முழிக்கிறா. பாடிகார்டு எடுத்துட்டு வந்த ஆக்சிஜன் டேங்க மேல வச்சுட்டு அந்த பாட்டியம்மா கிட்ட கேப்ப தூக்கி போடுறாரு. அப்படியே ஹீரோயினை பார்த்து, சாரி செல்லம், நீ இனிமேல் தனியா தான் போராடி ஆகணும், உன்னால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே ஷார்க் இவரை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போய் தம்சம் பண்ணிடுது. இத பாக்குற எல்லாரும் செமையா ஷாக் ஆகுறாங்க. இவங்க ஆக்சிஜன் அப்புறம் மேல போகிறது மட்டும் தான் பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இங்க இது மாதிரி பல ஷார்க்ஸ் இருக்கும். இதை தாண்டி நம்ம எப்படி பொழைப்போன்ற பயம் எல்லாருக்குள்ளயும் வந்துருது. இதனால ஹீரோயின் சொல்றா, நம்மளை காப்பாத்துறதுக்காக ரெஸ்கியூ டீம் கண்டிப்பா வரும், நம்ம வெயிட் பண்ணலான்னு நம்பிக்கை கொடுக்குறா. கையிலோட கையை உடைஞ்சிருக்கும் பயங்கரமா. சோ இந்த பாட்டியம்மா அவனை பின்னாடி கூப்பிட்டுட்டு போய் அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்குது. இந்த பாட்டியம்மா இதுக்கு முன்னாடி நர்ஸா இருந்திருப்பாங்க, அதனாலதான் இவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படியே கடலுக்கு வெளியில தான் காட்டுறாங்க. ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு ரெஸ்கியூ டீம் 2 ஸ்கூபா டைவர்ஸோட இவங்கள தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் கவர்னரோட பொண்ணு இல்லையா, அதனால தான் தேடுறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வாட்டர் லெவலை செக் பண்ணிட்டு, இன்னும் நமக்கு 4 hours டைம் இருக்கு, பட் அதுக்குள்ள இங்க என்னென்ன நடக்கும்னு தெரியல. அப்ப ஜேட் சொல்றான், இந்த ஏர்லாக் ஒரு சப்மரீன் மாதிரி, நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் ஆபத்து வரலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஷார்க்கு மீனின் வந்து இது மேல மோதுறதுனால ஃபிளைட் மேல படபடன்னு சவுண்ட் கேக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளைட் கடல் கடியில ஒரு மலை மேல தான் விழுந்திருக்கும் போல. இப்ப அந்த மலையோட எட்ஜ்ல தான் ஃபிளைட் இருக்குது. சோ அது கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கி ஃபிளைட்டோட முன்பாகம் கொஞ்சம் மலையோட எட்ஜையும் தாண்டி நிக்குது. சோ ஃபிளைட் எப்பனாலும் மலையில இருந்து கீழே விழுந்து இன்னும் கடல் கடியில போயிடும். ஃபிளைட் இப்படியே சறுக்கிட்டு போனனால கரண்ட் எல்லாம் போயிட்டு வருது. அந்த எலக்ட்ரிக் போர்ட்ல இருந்து புகையெல்லாம் வர கிளம்புது. டேனிலோ தான் இது எல்லாத்தையும் சரி வர பண்றான். இப்ப வாட்டர் லெவல் இன்னும் அதிகமாயிருச்சு. சோ நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க. இவங்க எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியில போகணும்னா ஷார்க் எல்லாத்தையும் தாண்டி தான் ஆகணும். அதை தாண்டி எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறப்ப ரோசா சொல்றா, ஷார்க்குக்கு பபிள்ஸ்னா பயம், இந்த பபிள்ஸ வர வச்சு நம்ம இங்க இருந்து தப்பிக்கலான்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் நீ சரியா தான் சொல்றன்ற மாதிரி சொல்றா. உடனே கையில அந்த சின்ன பொண்ணு சொல்றத போய் நீ கேக்குறியா, கொஞ்சமாச்சும் யோசின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். இப்ப எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு. நம்ம ஷார்க்கு கிட்ட இருந்து தப்பிச்சாலுமே மேல போறதுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் வேணும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது கையில ஒரு விஷயத்த சொல்றான். இந்த ஃபிளைட்ல என்ன 2 பேரு ஒரு கிரீன் கலர் லக்கேஜ் வச்சிருந்தாங்க. அதுல ஸ்கூபா டேங்க்ஸ் அது போக இன்னும் சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மேபி நமக்கு அது யூஸ் ஆகலான்ற மாதிரி சொல்றான். ஆனா இது எல்லாமே சர்ஃபேஸ்ல இருக்கு. சர்ஃபேஸ்க்கு போயிட்டு அங்க லாக்கர் இருக்கும், வேற ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு கூட பார்க்கலாம். ஆனா இந்த ஷார்க்கை தாண்டி எப்படி ஸ்விம் பண்ணி போறதுன்னு யோசிக்கிறாங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. இப்ப ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போறா. உள்ள போனவ அவங்க அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறா, அழுறா. இந்த சைடு ஃபிளைட்டை தேடி ஹெலிகாப்டர் வந்துச்சு இல்லையா, அவங்கள தான் இப்ப காட்டுறாங்க. ஹெலிகாப்டருக்குள்ள இருக்கிறவங்க ஃபிளைட்டோட உடைஞ்ச பாகங்கள் கடல்ல மிதக்கிறத பாத்துடுறாங்க. உடனே 2 ஸ்கூபா டைவர்ஸையும் கடலுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஃபிளைட்டுக்குள்ள இருக்கிற பாய்ஸும் ஏதாவது திங்ஸ் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டைவர்ஸும் இந்த ஃபிளைட்டை பாத்துடுறாங்க. பின்னாடி லைட் எரியுது இல்லையா, சோ அந்த இடத்துக்கு ஸ்கூபா டைவர்ஸ் போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் உள்ள மாட்டிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. ஒரு டைவர் கண்ணாடி வழியா இவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கான். இன்னொரு டைவர் உள்ள வரதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கான் இல்லையா இந்த டைவர், அவங்க கிட்ட நாங்க வந்துட்டோம் இல்லையா, நீங்க பயப்படாதீங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுக்கறான். மாட்டிட்டு இருக்கிறவங்க இந்த ஸ்கூபா டைவர்ஸ பார்த்துட்டு நம்மள காப்பாத்துறதுக்கு ஆள் வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. பேசிட்டு இருக்கான் இல்லையா, அவன் பின்னாடி ஷார்க் வரத உள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பாருங்கன்னு சொல்லி சிக்னல் கொடுக்கறாங்க. அவனும் பின்னாடி பார்த்துட்டு ஒண்ணு இல்லன்னு சொல்லவும் டக்குனு ஷார்க் இவனை அட்டாக் பண்ணி கொன்னுடுது. அப்ப இந்த ஸ்கூபா டைவரோட கால் மட்டும் தனியா கலண்டு வருமா. இத உள்ள இருக்கிறவங்க பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் யாருக்குமே நம்ம பொழைப்போன்ற நம்பிக்கையே கிடையாது. சரி வெளியில வந்து இன்னொருத்தன் வந்திருந்தான் இல்லையா, அவனும் செத்து போயிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்ப இவங்களுக்குலாம் வேற ஆப்ஷனே கிடையாது, இவங்க தான் தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இப்ப வெளியில இந்த டைவர்ஸ்க்காக ஹெலிகாப்டர்ல டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஃபியூல் காலியாக போகுது போல. அவங்க சொல்றாங்க ஸ்கூபா டைவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அவங்க வந்தாலும் கொஞ்ச நேரம் சமாளிச்சு இருந்துப்பாங்க, அதுக்குள்ள நம்ம போயிட்டு பேக்கப்ப அனுப்பி விட்டுருவோம், நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, நம்ம போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பட் உள்ள என்ன நடக்குதுன்னு ஹெலிகாப்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லையா. இப்ப ஃபிளைட்குள்ள இருக்கிறவங்களும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூபா டைவர் உள்ள வர ட்ரை பண்ணான் இல்லையா, அவன் இறந்து போயிருப்பான். பட் அவன் வச்சிருக்கிற ஆக்சிஜன் டேங்க் நமக்கு யூஸ் ஆயிக்கும். சோ அவன் எங்க இருக்கான்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தண்ணிக்குள்ள போய் பார்த்துட்டு வெளியில வரா. உடனே ஜேட் அவனை பாத்தியான்னு கேக்குறான். இல்ல எனக்கு தெரியல, இன்னொரு தடவை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்
மறுபடியும் தண்ணி கடியில போய் பார்த்துட்டு மேல வந்து நான் அதை பார்த்துட்டேன் இங்கதான் இருக்குன்னு சொல்லவும் சீட்டுக்கு மேல நின்னுட்டு இருந்த ஜேடு டக்குன்னு தவறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். எல்லாருமே ஒரு நிமிஷம் பயந்து போய் பதறிடுறாங்க. அப்ப டக்குன்னு ஜேடு தண்ணிக்குள்ள இருந்து எந்திரிச்சு எல்லாரும் பயந்துட்டீங்களான்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். உடனே கயல் இது என்ன விளையாட்டு மேல வான்னு சொல்லி கூப்பிடுறான். ஜேடோ மேல வர பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ஷார்க் இவனை இழுத்து போட்டு கடிக்குது. எல்லாரும் போராடி ஜேடை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. ஆனா இவனோட பாதி கால ஷார்க் வேட்டையாடிருது. இந்த காலில இருந்து ரத்தமா கொப்பளிச்சிட்டு இருக்குது. அந்த பாட்டியம்மா தான் கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தம் வரதை எப்படியோ ஸ்டாப் பண்ணியாச்சு. கயல் ரொம்ப கஷ்டப்படுறான். ஹீரோயினும் எங்க அழுகுறா. ஜேடு கேக்குறான் எனக்கு முட்டிக்கு கீழே உணர்ச்சியே இல்லன்னு. அதுக்கு பாட்டியம்மா சொல்றாங்க உனக்கு முட்டிக்கு கீழே காலே இல்லப்பான்னு. இதை கேட்டு ஜேடு கஷ்டப்படுறான். எல்லாம் முடிஞ்சதுலன்னு சொல்லி அழுகுறான். அப்புறம் ஜேடு சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு தைரியம் சொல்றான். அந்த சின்ன பொண்ணு ரோசாவும் பயப்படுறா, அழுகுறா. பாட்டியும் அவகிட்ட ஒன்னும் இல்ல சரியாயிடும்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு இல்லையா, சோ இனிமேல் நம்மளால வெயிட் பண்ண முடியாது, நான் அந்த கிரீன் பேக்க போய் தேடி எடுத்துட்டு வரேன்னு சொல்றா. நம்ம தப்பிக்கிறதுக்கான பொருள் அங்க இருக்கலாம், சோ நான் போறேன்னு சொல்லவும் டேனிலாவும் அதுக்கான வழிய காட்டுறான். ஹீரோயினும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே அங்க போறா. எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி அந்த கிரீன் பேக்க கண்டுபிடிச்சு அதை எடுக்க போறப்ப ஒரு ஆக்டோபஸ பார்க்கவும் ரொம்பவும் பயந்துடுறா. இந்த சைடு ஹீரோயினுக்கு எல்லாரும் என்னாச்சுன்னு சொல்லி பயந்துகிட்டே அவளை கூப்பிட்டுக்கிட்டே பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டக்குன்னு ஹீரோயினும் வந்துடுறா. வந்தவ கிரீன் பேக்கையும் கொண்டுட்டு வந்துட்டா போல. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வெட் சூட்ஸ் மாஸ்க்னு 4 தான் இருக்குது. அப்ப கயல் ஹீரோயினை கூப்பிட்டு ஜேட பார்க்க சொல்றான். ஹீரோயினும் பாக்குறா. அவன் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்ஷியஸ் ஆகுறான் போல. அவனுக்கு கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. உடனே ஹீரோயின் அவன் பக்கத்துல வந்து நான் இருக்கேன்ல, நம்ம தப்பிச்சிடலாம், என்னை நம்புன்னு சொல்றா. அது மட்டும் இல்ல உனக்கு நிறைய ஆசைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம 2 பேரும் சேர்ந்தே நிறைவேற்றலான்னு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா. அவனும் சிரிக்கிறான். அப்ப இந்த ஷார்க் டம்மு டம்முன்னு ஃப்ளைட் மேலேயே வந்து மோதுது. என்னடா அதுன்னு ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே அதை பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல இந்த பாட்டியம்மா ஜேட நோட்டீஸ் பண்ணிட்டு அவனோட பல்ஸ போய் செக் பண்ண அவன் இறந்துடுறான். இத பாட்டி ஹீரோயின்ட்ட சொல்ல அவளும் அழுதுகிட்டே சிபிஆர்லாம் குடுக்குறான் அவனுக்கு. பட் அவன் எந்திக்கவே இல்ல. அவன் இறந்துட்டான்றதை இவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. கஷ்டப்படுற அழுறா. எல்லாரும் இவள சமாதானம் செய்யறாங்க. இப்படி ஒரு விஷயம் ஃப்ளைட்டுக்குள்ள போயிட்டு இருக்க, ஃப்ளைட்டுக்கு வெளியில இந்த மலையோட எஜ்ஜையும் தாண்டி ஃப்ளைட்டோட முன்பாகம் நின்னுச்சு இல்லையா, அது இப்ப ரெண்டா உடையிற மாதிரி தெரியுது. அப்ப ஃப்ளைட்டுக்குள்ள ஹீரோயின் வாட்டர் லெவலை செக் பண்றா. அது ரொம்பவும் அதிகமாயிட்டே இருக்கு. சோ சீக்கிரம் அவங்க இங்க இருந்து கிளம்பணும். பட் எப்படி போறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ரோசா சொன்னாலையா பபிள்ஸ வச்சு போலான்னு. அதை ஹீரோயின் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறா. இந்த கேஸ் கேனிஸ்டர்ஸ வச்சு ஷார்க் வரப்ப பபிள ப்ளோ பண்ணா அது போயிடும். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்னு சொல்றா. அப்புறம் இறந்து போயிருப்பாங்களே டைவர்ஸ், அவங்க கிட்ட போயிட்டா அவங்க ஸ்கூபா டேங்க் வச்சிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம மேல போயிடலாம்னு சொல்றா. இத கேக்குற கயல் பயப்படுறான். அது ஹீரோயினுக்கும் தெரியுது. அவன் எப்படி தப்பிக்க முடியும், என்னால முடியாதுன்னு சொல்லவும் அவனுக்கு ஸ்விம் பண்றதுன்னா பயம் போல. கயல் சின்ன வயசுல ஸ்விம்மிங் கிளாஸ்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரொம்ப ஆழத்துல போயிருப்பான். அவனால மேல ஸ்விம் பண்ணிட்டு வர முடியல, கஷ்டப்பட்டிருப்பான். சோ மூச்சு பிடிச்சிட்டு இருந்திருப்பான் போல. அவங்க அப்பா காப்பாத்த வருவாருன்னு. பட் அவர் வரவே இல்ல. இவனே எப்படியோ தப்பிச்சு மேல வந்திருப்பான். அதனாலதான் அவனுக்கு ஸ்விம் பண்ண பயமா இருக்குது. அப்ப அந்த சின்ன பொண்ணு ரோசா கேக்குறா, நீங்க எத்தனை நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு. கயலும் 2 நிமிஷம்னு சொல்ல ஹீரோயின் அது போதுமே, நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம், என்னைய நம்புன்னு சொல்றா. ஃப்ளைட்டுக்கு வெளியில ஷார்க்கும் சுத்திக்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் இங்க இருந்து போறதுக்கு வெட் சூட் லைஃப் சூட்னு போட்டுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்கிடுறாங்க. ஃப்ளைட் வேற கொஞ்சம் கொஞ்சமா உடையுது போல. சோ கயல் பயப்படுறான். பத்தாததுக்கு ஷார்க் வேற அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்குது. அப்படின்னு பார்த்து கயல் கையில ஒரு பீர் கிடைக்க அதை குடிச்சிட்டு கொஞ்சமா காம் ஆகுறான். அப்ப ஃப்ளைட்டோட முன்னாடி பாகம் உடைஞ்சு மலையில இருந்து கீழே விழுந்து இன்னும் கடலுக்கு ஆழமா போக, அப்படியே பின்னாடி இருக்கிற பாகமும் கொஞ்சம் கொஞ்சமா மலையோட எட்ஜை தாண்டி சறுக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் எல்லார்கிட்டயும் என்ன பிளான்னு சொல்றா. 2 ஆக்சிஜன் டேங்க் இருக்கு, நம்ம 5 பேர் இருக்கோம் இல்லையா, சோ ஒரு டேங்க ரோசாவுக்கும் கயலுக்கும் கொடுத்துடலாம், இன்னொரு டேங்க நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். முதல்ல வாங்க இங்க இருந்து போலாம், என்ன நம்ப கயல், வா போலான்னு கூப்பிடுறா. அப்ப பாட்டி ஹீரோயின் கிட்ட நீ ரோசாவை பத்திரமா கூப்பிட்டு போவன்னு எனக்கு தெரியும், சோ நீயே அவளை கூப்பிட்டு போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிடுறா. ரோசா கிட்டயும் உனக்கு ஹீரோயின் துணைக்கு பக்கத்துல இருக்கா, அவ உன்னை பார்த்துப்பா, நீ தைரியமா இருக்கணும் ரோசான்னு சொல்லி ஹீரோயின் கூட அனுப்புறா. இப்ப ஃப்ளைட்டுக்குள்ள தனியா கொட்ட ஸ்டார்ட் பண்ணுது. சோ இப்ப எல்லாரும் போய் ஆகணும். ஹீரோயினும் ரோசாவும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்விம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ஷார்க் ஹீரோயின் முன்னாடி வர, அவளும் பபிள்ஸ் வர மாதிரி அந்த கேன்சிஸ்டரை ப்ளோ பண்றா. அதுல இருந்து நிறைய பபிள்ஸ் வரவும் ஷார்க் ஓடிடுது.
நடக்குது. இப்ப கையிலும் டேனியலும் போறாங்க. பட் பாட்டியம்மா மட்டும் போகாம அவங்க ஹஸ்பண்ட் கூட போகணும்னு முடிவு பண்ணி அந்த ஃபிளைட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த பாட்டியோட ஹஸ்பண்டும் இந்த ஃபிளைட்டுக்குள்ள தானே இறந்திருக்கிறாரு. சோ அவங்க ஹஸ்பண்ட் மேல வச்சிருக்கிற லவ்னால தன்னோட ஹஸ்பண்ட் இறந்த இடத்துலயே தானும் உயிரை விடணும்னு இப்படி ஒரு டிசிஷனை எடுத்திருக்காங்க. இப்ப ஃபிளைட்டுக்குள்ள தண்ணி வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருது. இங்க கையிலும் டேனியலும் போயிட்டு இருக்காங்க இல்லையா. கையில ஒரு ஸ்டேஜ்ல என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிட்டு ஃபிளைட்டோட டாப்ல இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிட்டு இதுக்கு மேல என்னால கண்டிப்பா ஸ்விம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு ஷார்க் அவனை இழுத்து போட்டு வேட்டையாடி கொல்லுது. இத பின்னாடி வந்த டேனியல பார்த்துட்டு அப்படியே பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப முன்னாடி அந்த இறந்த டைவர்ட்ட இருந்து ஆக்சிஜன் டேங்க ஹீரோயினும் ரோசாவும் எடுத்துடுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு டேனியலும் வர இப்ப 3 பேரும் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் செய்கையில எங்க கையிலும் பாட்டியும் டேனியலோட்ட கேக்குறா. அவனும் செய்கையிலேயே அவ்வளவுதானே தலையாட்டுறான். அப்படியே அந்த ஆக்சிஜன் டேங்க டேனியலோக்கு மாட்டி விட்டுட்டு ஹீரோயின் டேனியலோ கூட ரோசாவையும் சேர்த்து லைஃப் ஜாக்கெட்டை புல் பண்ணி விட்டு அனுப்புறா. அதுவும் அதுல உள்ள காத்து ஃபில் ஆகி அப்படியே இவங்கள மேல இழுத்துட்டு போகுது. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் இருக்கா. அவ தப்பிக்கணும் இல்லையா. சோ அவளும் போக போறா. அப்ப டக்குன்னு ஒரு ஷார்க் அங்க வந்துட்டு ஹீரோயின் அமைதியா மூச்சு காட்டாம நின்னுடுறா. ஷார்க் என்ன நினைச்சதோ தெரியல, இவளையும் தாண்டி போயிடுது. அப்ப அதோட வால் ஹீரோயின் போட்டிருக்கிற கண்ணாடியில பட்டு அது கலண்டுருது. சரி என்ன பண்ணனு ஹீரோயினும் ஸ்விம் பண்ணிட்டே போறா. அப்ப திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா சறுக்கிட்டு இருந்த ஃபிளைட் மொத்தமா மலையில இருந்து கீழே விழுந்துட்டு இருக்க ஹீரோயினால ஸ்விம் பண்ண முடியல. அப்ப ஒவ்வொரு சீட்டா பிடிச்சு பிடிச்சு ஃபிளைட்டை விட்டு வெளியில வந்து லைஃப் ஜாக்கெட்டை புல் பண்ணி ஸ்விம் பண்றா. அப்ப இந்த ஃபிளைட் இவளை தாண்டி மலையில இருந்து கீழே விழுது. இவளும் நம்ம தப்பிச்சிட்டோன்ற ஒரு சின்ன சந்தோஷத்தோட ஸ்விம் பண்றா. ஒரு ஸ்டேஜ்ல இவளால ஸ்விம் பண்ண முடியல. அப்படியே தண்ணிக்குள்ள மயங்கிடுறா. பட் இவ போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட்டால தண்ணிக்கு மேல வந்துடுறா. மேல வந்தவ கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிட்டு ரோசா டேனியலோன்னு கத்துறா. அங்க ரோசாவோட டெடிபர் மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்தவ சுத்தியும் முத்தியும் கூப்பிட்டுட்டே தேடுறா ரோசாவையும் டேனியலோவையும். அவங்க கிடைக்கலனவும் என்ன ஆச்சோன்னு சொல்லி பயப்படுறா. அப்ப ஒரு ஹெலிகாப்டர் வருது. கரெக்டா இவ ஹெல்ப்னு கத்த அதுவும் இவளை பார்த்துட்டு ஒரு கயிறை தூக்கி போட்டு ரெஸ்கியூ பண்ணுது. ஹெலிகாப்டருக்குள்ள தான் டேனியலும் ரோசாவும் இருக்காங்க. அத பார்க்கவும் ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்குது. ரோசாட்ட டெடிபரை கொடுத்து கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப ரெஸ்கியூ டீம் வேற யாராச்சும் உயிரோட இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்லிடுறா. ஹீரோயினுக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இழந்துட்டோம்னு சொல்லி கஷ்டமா இருக்குது, அழுகுறா. அப்படியே இந்த ஹெலிகாப்டரும் கிளம்புது. அப்ப ரெஸ்கியூ டீம் வெளியில இருக்கிற டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றாங்க. இது மாதிரி கவர்னர் பொண்ணை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. மொத்தமா 3 பேரு தான் உயிரோட இருக்காங்க. இவங்க 3 பேரும் பொழைச்சது ஒரு மிராக்கிள்னு சொல்றதோட இந்த படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சினி வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.